பேப்பர்ல காணவில்லைன்னு போட்டா என்னம்மா நீ நம்ம பிள்ளைய நம்மளே அசிங்கப்படுத்துறதா? அப்படி போறதா இருந்தா தம்பி அவர் சேனலே போட மாட்டாரா? அவர் சொன்ன மாதிரி கமிஷன் ஆஃபீஸில் தான் போய் சொல்லணும். நல்ல காரியம் நல்லா நடக்கும் நினைச்சிருந்தா. ஊர்ல இருக்கிறவனை பத்தி எல்லாம் எழுதியிருக்கீங்க. ஊர்ல இருக்கிறவனை பத்தி எல்லாம் எழுதியிருக்கீங்க. அதுல உங்களுக்கு பிடிக்காத ஒருத்தன் தான் அந்த பொண்ணை கடத்தி இருக்க முடியும். அதுல உங்களுக்கு பிடிக்காத ஒருத்தன் தான் அந்த பொண்ணை கடத்தி இருக்க முடியும். வீராப்பா சொன்னது இப்படிதானா? பத்திரிக்கைக்கார மேல கைய வச்சா பிரச்சனை ஆகுன்னு நான் காதலிக்கிற பொண்ணை கடத்தி வச்சிருக்கேடா. கேவலமால உனக்கெல்லாம் ஒரு மீசை கூட 10-15 அடியாள். எங்கடா சந்தியா? சந்தியா எங்கடா? அவளுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு எங்கடா அவ? யார பத்தி என்னடா சொல்ற? அறிவு கட்டவனே, ஏன்டா அடிச்சவனே? டேய் விடுங்கடா. ஒண்ணும் இல்லம்மா, தண்ணி குடு. அவனுக்கு அவனோட பிரச்சனை. நம்மள சந்தேகப்பட்டு வீடு தேடி வந்திருக்கான். கோவத்துல அப்படி இப்படிதான் பேசுவான். அதுக்குன்னு அடிக்கிறதா? மடையனுங்க. என் பொண்ணு பேரு சுமதி, MBBS படிக்கிறா. உள்ள போமா. சரிப்பா. தம்பி, உங்க சந்தேகமும் கோவமும் நியாயம்தான். ஆனா நான் செய்யவும் மாட்டேன். எனக்கு சண்டை உங்களோட தான், உங்க வீட்டு பொம்பளைங்களோட இல்ல. நான் எவ்வளவோ தப்பு பண்றேன். ஆனா எந்த பொம்பளை மேலையும் கை வச்சதில்ல, யார் குடும்பத்தையும் கெடுத்ததில்ல. அதனால தான் என் பொண்டாட்டி புள்ளையோட வெளியே போனா 4 பேர் என்ன மதிக்கிறான். தம்பி, நான் தரம் பார்க்காம நட்பு வச்சுக்குவேன். ஆனா தகுதி பார்த்து தான் எதிரி வச்சுக்குவேன். எனக்கு எதிரியாகிற தகுதி உங்களுக்கு கிடையாது. நீங்க ரொம்ப சின்ன பையன் தம்பி, சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க. பொண்ணு விஷயங்கிறதால ஏதாவது உதவி வேணும்னா கேளுங்க, செய்யறேன். சந்தியாவை நீ கடத்தலன்றதுக்காக நீ நல்லவனிட மாட்டேன். நீ தப்பு பண்ணன்றதுக்காக தான் ஒன்னா கேட்க வந்த. தப்பு பண்றவங்கள ஒருத்தனா என்னையும் சேர்த்துறாத. உங்களுக்கு புரியல தம்பி, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. நான் இப்பவும் சொல்றேன், உங்களுக்கு எப்போ எந்த உதவி வேணுமோ என்கிட்ட கேளுங்க, நான் செய்வேன். சிங்கம் பெருமாளே செஞ்சுட்டு இல்லைன்னு கூட சொல்லாமே எப்படி திரு அவர் சொல்றத நம்புறது? நான் நம்புறேன். காரணம் அவர் கண்ணில் இருந்த உண்மை. வாய் போய் சொல்லும், கண் போய் சொல்லாது. இல்ல, இந்த கருத்தை சிங்க பெருமாள் செய்யல. அப்போ வேற யார் செஞ்சிருப்பாங்க? இந்த 5 வருஷத்துல திருப்பதி எழுதின மொத்த கட்டுகள் 116, சினிமா விமர்சனம் உட்பட. இதில் பிரச்சனைக்குரிய கட்டுரை பார்த்தா 37. அந்த 37ல் பெருசாக பாதிக்கப்பட்டவங்க 3 பேர். சிங்கபெருமாள், முன்னாள் அமைச்சர் துரைபாண்டி, IAS கருணாமூர்த்தி. இப்போ நம்ம சந்தேகத்தில் இருக்கிறது 2 பேர், முன்னாள் அமைச்சரா IAS. கருணாமூர்த்தி IAS கோர்ட் கேஸ்லேருந்து விடுவிச்சு டிபார்ட்மெண்ட் மாற்றிட்டாங்க. ஆனால் பதவி போகலை. பதவி பறி போனது துரைபாண்டியனுக்கு தான். 14 வருஷம் மந்திரி பதவியில் இருந்தவர். நீங்கள் எழுதின அந்த ஜெயில் கட்டுரையால் அவரோட பதவியை போயிடுச்சே. அப்போ துரைபாண்டிங்கிறீங்களா? அவசரப்பட்டு அந்த முடிவை எடுத்துட முடியாது சார். துரைபாண்டி அமைச்சரா இல்லையே ஒழிய ஆளுங்கட்சியில் அவருக்கு நிறையவே சப்போர்ட் இருக்கு. இதனால நாளைக்கு நம்ம பத்திரிகை கிடைக்கிற அரசாங்க விளம்பரம் எல்லாமே பாதிக்கப்படும் சார். பாதிக்கிடுமே, பத்திரிகை எழுத்து போடுவான். ஐயா, அவன் எழுத கட்டுரையினால தான் இவ்வளவு கஷ்டம். எனக்கு நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, அவனுக்கு நிம்மதி கிடைக்கும்னா நான் எதுக்கு தயார். ஹலோ திசைகள், திருப்பதி சாமி இருக்காரா? இருக்காரு. நீங்க யார் பேசுறது? சந்தியா கூட இருக்கிறவன்னு சொல்லுங்க. ஒரு நிமிஷம். வெறும் காத்திரையில கத்தி வச்சுட்டு திரு, சந்தியா இருக்கிற இடத்துல இருந்து போன். ஹலோ, என்ன திருப்பதி, எப்படி இருக்க? யார் பேசுறது? சந்தியா எங்க? சந்தியா பத்திரமா இருக்கு. ஏய், இப்போ உனக்கு என்ன வேணும்? எனக்கு வேணுங்கிறத நான் எடுத்துட்டு வந்துட்டேனே. சொல்றது கேளு திருப்பதி. நமக்குள்ள ஒரு சின்ன விளையாட்டு. உனக்கு 15 நாள் டைம். அதுக்குள்ள நான் யாருன்னு நீ கண்டுபிடிச்சிட்டீனா சந்தியா உனக்கு கிடைப்பா. இல்ல, கிடைக்கவே மாட்டா. இந்த விளையாட்டோட சுவாரஸ்யம் என்ன தெரியுமா? முடிவு என்னன்னு தெரிஞ்சே ஆரம்பிக்கிற விளையாட்டு. பொதுவா எல்லாரும் கடைசி மூவ் தான் செக்மேட் சொல்லுவாங்க. ஆனா நான் ஃபர்ஸ்ட் மூவ்லயே உனக்கு செக்மேட் சொல்றேன். ஏன்னா ஜெயிக்க போறது நான் தானே. செக்மேட் திருப்பதி. ஹலோ ஹலோ, சே, நம்பர் என்னன்னு பாரு. 9411-87624. ப்ரீபெய்ட் கார்டாச்சே, யூஸ் பண்ணிட்டு சிம் கார்டை தூக்கி வச்சிருவானே.
கவலைப்படாத, அவன் ஒன்றும் பண்ண மாட்டான். 5 நாள் டைம் கொடுத்துருக்கான்ல, என்ன வேணும்னு கேட்போம். எதுவுமே கேட்க மாட்டேங்கிறானே. எதுவும் வேணாட்டி எதுக்கு ஃபோனில் பேசுகிறான்? நீ வேணா பாரு, அவன் திரும்பவும் ஃபோன் பண்ணுவான். என்னடா போனது வந்ததா? ஒன்றும் வரல. இந்த அப்படி இந்தாமா. ஏய் இந்தா புடி, சாப்பிடு. சாப்பிட மாட்டியாடி? சாப்பிட மாட்டியா? இருக்காருண்ணே. டேய் அண்ணத்தை பேசுறாரு. சொல்லுண்ணா. பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, பிரச்சனை இல்லைண்ணா. ரொம்ப கத்துறாளா? என்னண்ணா நீ அடிச்சடியில் சாப்பிட்றதுக்கே வாயை திறக்க மாட்டீங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஃபோன் பண்ணுறேண்ணா. ரெசிடென்ஷியல் ஏரியா, சின்ன டவுன் கூட வரும். ஓகேண்ணா, ஓகே, சரிண்ணா. என்ன நம்பர் சொன்னீங்க? TN 22H 2628. என்ன மேடம் வர மாட்டேங்குது? கண்ட்ரோல் ஆல்ட் தட்டுங்க. இதில் ஒரு சைன் ஃபைலை பார்த்து வேலை செய்யும்போது கூட வேலை சீக்கிரம் நடந்தது. வேலை சீக்கிரம் ஆகட்டும்னு கம்ப்யூட்டர் கொண்டாந்தாங்க. மேற்கொண்டு 2 மணி நேரம் ஆகுது. சார் என்ன நம்பர் சொன்னீங்க? TN 22H 2628. சார் டிவிஎஸ் சுசுக்கி தாம்பரம் சார். டிவிஎஸ் சுசுகி சார், மாருதி வேன் சார். நான் என் கண்ணால் பார்த்தேன் சார். புது வண்டி மட்டும்தான் ஆர்டிஓ ஆஃபீஸில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க. மற்றபடி திருட்டு வண்டி, பழைய வண்டின்னு நிறைய வண்டிங்க டூப்ளிகேட் நம்பரில் ஓடுது. அதில் ஒன்றா இருக்குது சார். டே ரவி, இங்க வந்து பாரா, செம ஆட்டம். டேய் ப்ரெஷர் அதிகமாக இருக்குடா, அதான் வெடிச்சிருக்கு. நல்ல வேலை ஒன்றும் ஆகலை. என்ன? டாய்லெட் போகணும். போ. ரமேஷ், போட்டோகிராஃபர் இந்த அட்ரஸ் கொடுக்க சொல்லுங்க. அப்படியே சாயந்தரத்துக்குள்ள இந்த போட்டோஸ் எல்லாம் ஆஃபீஸ்ல நீங்கள் டயல் செய்த எண்ணை சரிபார்க்கவும். வேலு, அந்த ஃபோன் எடு. ஃபோனை காணோம், எங்க வச்ச? ஹலோ சத்யா, சத்யா நீ எங்க இருக்க? சத்யா நீ பயப்படாத, நீ எங்க இருக்க சொல்லு. நான் பேசுறது கேக்குதா? ஹலோ ஹலோ. 2821 எந்த ஏரியா? 2821 ஷெட்பட் எக்மோர். நான் எக்மோர் போறேன். கரெக்ட் அட்ரஸ் கண்டுபிடிச்சு எனக்கு உடனே ஃபோன் பண்ணு.